இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு ஐலேண்ட்ல ஒரு மனுஷன் எப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிறான், அவன் சர்வே பண்ண என்னென்ன பண்றான் அப்படின்றது உண்மையான சம்பவம். அதாவது இது ஒரு புக்கே இருக்கு. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல இப்படி ஒரு புக்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் தான் வந்து படத்தோட டைட்டிலும். படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபின்சன் குரூசே அப்படின்றது. இது வந்து அந்த மனிதர், அதாவது அந்த நபர் வந்து உண்மையாவே அந்த ஐலேண்ட்ல மாட்டிக்கிட்டு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரு அவர் 5 இயர்ஸா அப்படின்றத ஒரு புத்தகமாக எழுதியிருப்பாரு. அதை தான் வெளியிட்டிருப்பாங்க. அதை தான் இந்த படமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 வந்த ஒரு படம். இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில், அதாவது பிரிட்டனில் ஒருத்தர் இருப்பார், அதான் ஹீரோ. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சண்டை போட்டுப்பார், பீட்டர் அப்படின்ற ஒரு நபர் கூட. எதுக்காக சண்டை போட்டுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லவ்வர் மேரிக்காக சண்டை போட்டுப்பார். எனக்கு தான் மேரி வேணும், உனக்கு தான் மேரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுப்பாங்க. கடைசியில் தெரியாத அவரோட கழுத்தில் வந்து அந்த வால் குத்தி அந்த பீட்டர் வந்து இறந்துடுவார். ஹீரோ வந்து அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணால் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை. அதனால வந்து அங்கேருந்து தப்பிச்சு போக ஒரு கப்பல், அதாவது ஒரு க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரூஸ்குள்ளே போயிட்டு ஏறிடுவார். அந்த கப்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்தை நோக்கி போயிட்டுருக்க ஒரு கப்பல். அதாவது ஐலாண்டு எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்க ட்ரைபின மக்கள், கருப்பின மக்களை வந்து கொண்டு வந்து அடிமைப்படுத்துறது தான் அந்த பிரிட்டன் நாட்டில் இருக்க ஆளுங்களோட வேலை. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கப்பலில் ஏறிடுவார். அங்கே இருக்க கேப்டன் வந்து இவருக்கு வந்து நல்லா படித்தவர், லாங்குவேஜ்லாம் தெரியும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம போகிற கப்பல் பயணத்தை பற்றி நீ புத்தகமாக எழுதுப்பான்னு இவர்கிட்ட சொல்லிடுவார். இப்படி அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கப்போ, ஒரு ஐலாண்ட்லேயும் இருந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கப்போ, அந்த கப்பலில் நிறைய பேர் கருப்பின மக்கள் அடிமையாகவும் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஹீரோ வந்து ஒரு இடத்துல எழுதிட்டே இருக்கும்போது அந்த ஷிப் வந்து ஒரு ஐலாண்ட் கிட்ட போய் மோதி விபத்தாகி அந்த ஷிப்பே வந்து கொலாப்ஸ் ஆகி எல்லாருமே அதில் இறந்து போயிடுவாங்க. இந்த ஒரு நபர் மட்டும் இறந்து போக மாட்டார். ஹீரோ மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்டுக்குள்ளே நடந்து போவார். அந்த ஐலாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. கத்துவார், ஏதாவது கப்பல் வருமானு பார்ப்பார், எதுவுமே வராது. என்னன்னோ ட்ரை பண்ணுவார். அப்புறம் கடைசியில் அவருக்கு என்ன தெரியும்னா, சரி ஓகே, நம்ம இந்த ஐலாண்டில் இருந்து 1 இயர் கழிச்சு நம்ம போயிட்டு மேரியை பார்க்கலாம், அப்போ மறந்துடுவாங்க, நம்ம பண்ண குற்றத்தை மறந்துடுவாங்க, நம்ம மேரியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஆனால் அவர் டே பை டே அங்கே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு வீடு அமைச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த சீன்லாம் மரத்தெல்லாம் வெட்டி அவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி, அங்கே இருக்க பழங்களை சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிறத வேட்டையாடிட்டு, இப்படி அவரோட நாட்கள் வந்து போயிட்டுருக்கும். இப்படி போகும்போது ஒரு சில ஆண்டுகள், அதாவது 1 இயருக்கு மேலே ஆகிடும். அவரே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்தவர் ஒரு மாதிரி தாடிலாம் வளர்ந்து ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் அங்கே ஒரு மாதிரி ஆகிடுவார். அப்படி இருக்கப்போ ஒரு நாள் ஏதோ ஒன்று வேட்டையாடிட்டு இருக்கப்போ ஒரு சவுண்டு கேட்கும். அங்கே போய் பார்த்தா ஒரு ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த கரை ஒதுங்கும். அதுக்குள்ளே ஆள் இருக்காங்களான்னு போய் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி மட்டும் உயிரோட இருக்கும், மற்ற பேர்லாம் இறந்துருப்பாங்க. அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்க கன்னு, அதெல்லாம் இவர் எடுத்துப்பார். எடுத்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இவர் ஒரு வீடு மாதிரி அமைச்சிருப்பார் அந்த ஐலாண்டில். அதில் தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் வேட்டைக்காக உள்ளே அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு கால் அடி தெரியும். அது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ மனிதர்கள் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபின மக்கள் ஒருத்தனை என்ன பண்ணுறதுன்னா கொலை பண்ண போகிறாங்க. கொலைனா அவங்களோட ஸ்லாங்கில் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து சாமிக்கு அவங்க வந்து பலி கொடுக்குறாங்க அவங்களோட ஆளுங்களே. அதை பார்த்துட்டு இவன் எப்படி அவரை காப்பாற்றணும்னு தானே நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் ஷூட் பண்ணுவான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் திருச்சி ஓடிடுவாங்க. ஒருத்தன் அந்த இடத்துல அந்த கன் ஷூட் பட்டு இறந்து போயிடுவான். இந்த கொலை பண்ண இருந்தாலையா அவனை காப்பாற்றணும்னு நினச்சி தான் இவன் பண்ணுவான். காப்பாற்றவும் செய்வான். அவன் வந்து இவங்கிட்ட இருக்க கன்னை பிடுங்கி அந்த கருப்பின மக்கள், ட்ரைபின மக்கள் வந்து இவனை அடிக்க பண்ணும்போது இவன் சொல்லி புரிய வைப்பான், இவனோட கண்ணை பிடிங்கிடுவான். அதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் இவனுக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த ட்ரைபினத்தில் அந்த காப்பாற்றினாலையா அவன் இந்த காட்டுக்குள்ளே தான் எங்கே இருக்கான், அவனை தேடி போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். நமக்குன்னு யாருமே இல்லை இந்த காட்டில், நம்ம ஒரு 2 வருஷமாக இருக்கும் இந்த ஐலாண்டில், அவன்கிட்ட நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணுறதுக்காக போனால் வந்து இவனுக்கு வந்து ஒரு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரைபின மக்கள் வந்து பொறி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பொறி வச்சு இவனை பிடிச்சிருவான். பிடிச்சதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்ப்பான், அவனுக்கு புரியாது. கடைசியில் என்ன பண்ணுவான், ஹீரோ ஏதோ காப்பாற்ற தான் நினைக்கிறான்னு நினச்சி அந்த கருப்பின மக்கள், ஏன்னா அதாவது அந்த ட்ரைபு காட்டுவாசிகளுக்கு வந்து இவன் பேசுகிற லாங்குவேஜ் புரியாது, இவனுக்கு அவன் பேசுகிறது புரியாது. இவங்க வந்து எப்படியோ கன்வே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் வந்து ஒயிட்டிஷ் பீப்புள் அப்படின்றதால இவனோட தாட்ஃபுல்லாக கருப்பின மக்களை வந்து அடிமையாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவனுக்கு. மேபி அது எல்லாரையும் பார்த்ததால அவனுக்கு
அவனுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு சங்கிலியால் கட்டிடுறான். அவன் அந்த அந்த காட்டுவாசிக்கு ஒன்றுமே புரியலை. அவனுக்கு ஏன் புரியலை அப்படின்னா அவனுக்கு தெரில ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இவனுக்கு என்ன பயம்னா அவன் எங்கே நம்மளை அட்டாக் பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் அந்த காட்டுவாசி. இவன் தூங்கிடுவான் நைட்டு. காலையில் எழுந்து பார்த்தா இவனுக்கு இளநீர்லாம் பறித்து இவன் இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் சங்கிலி கட்டி வச்சுருப்பான். இப்போ இளநீர்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இவனுக்கு வந்து ஐயோ நம்ம ஏன் ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம ஏன் அடிமைத்தனம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரை வந்து கழட்டி விட்டுருவான். இவன் டே பை டே நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு புக்ஸில் எழுதிட்டு இருப்பான் ஹீரோ. அதாவது ஒரு 3-4 வருடங்கள் ஆகிடும். 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 3.5 வருஷங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் உன்னை கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் சொல்ல ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஆகிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்போ வந்து இவன் நிறைய விஷயங்கள் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கொடுப்பான். அப்போ அந்த காட்டுவாசி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பிரிட்டன்லேருந்து வரேன் அப்படின் போது அப்போ அவன் சொல்லுவான் எங்களுடைய காட்டுக்கு தள்ளி தான் ஒரு மாதம் ட்ராவல் பண்ணால் நியூ பிரிட்டன் வரும் அப்படின்போது அப்படியா நாங்கள் கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். வேண்டாம், இப்போ என்னை கொலை பண்ணுறதுக்கு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, உன்னை ஏன் கொலை பண்ணுறதுக்கு இது பண்ணாங்கன்னா அவங்களோட காட்டுவாசியோட தலைவன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வந்து அவன் வந்து நரபலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கொள்கையா. அது மாதிரி தான் நரபலி பண்ண வராங்க. இப்போ நான் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு, இப்படி கடவுளுக்கு நரபலி பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம், கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வருவாங்கன்ட்டு சொல்லி அதே மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷாம்பு வந்து ஹீரோவோட நெஞ்சில் பாய்ச்சிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபின மக்கள் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடிப்பட்டவங்களை எப்போவுமே வந்து கொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் கொல்லுவாங்க. அப்போ அந்த தலைவர் வந்து ஒரு ரூல் கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க. அதாவது அந்த காட்டுவாசியில் அந்த ஃப்ரெண்டாக இருந்தாலையா அவனும் ஹீரோ, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க உயிர் தப்பிச்சிடலாம், யார் வந்து தோக்குறீங்களோ அவங்க வந்து இந்த கீழே இருக்க நெருப்பில் எரிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவனோட ஃப்ரெண்டு 4 வருஷம் கூட ட்ராவல் பண்ணியிருக்கான். என்னதான் அவங்களோட இனத்தவனாக இருந்தாலும் அவன் சொல்கிறான் நீ எனக்கு ஒன்றுடில்னா உன்னை உயிரோட அனுப்ப மாட்டாங்க, நீ உன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த காட்டுவாசி சொல்கிறான். இவன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கன்ஷூட் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு வந்து தேடி ஒரு சில ஒயிட்டிஷ் பீப்புள் வராங்க. அதாவது என்ன பிரிட்டனில் இருக்கவங்களாம் வராங்க. அவங்களோட கேரக்டர் என்னென்னா கருப்பின மக்களை அந்த காலத்தில் அடிமைப்படுத்துறது தான். பட் இவன் ஹீரோ வந்து இந்த ஐலாண்டில் இருக்கிறதுனால எது உண்மை மனிதத்துவம்னா என்னன்றதை கற்றுக்கிறான். அப்படி சுடும்போது அந்த கருப்பின மக்களில் இருக்க அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட காட்டுவாசி அவன் இருக்கான் இல்லையா, அவன் இறந்து போயிடுவான். இவன் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். ஏன்னா 4.5 வருஷம் கிட்டத்தட்ட அவன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கான். ரொம்ப அழுகுறான். அது வந்து வெளியே வர முடியல. அந்த ஒயிட்டிஷ் பீப்புள் இவன் வந்து பிரிட்டிஷ் இல்லையா பிரிட்டன் அப்படின்றதால இவனை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு ஷிப்பில் கூப்பிட்டு போயிடறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் இவன் வந்து அவங்கள வந்து விட்டுருங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவங்களோட ரூல் அது தானே, அதனால் அவங்கள வந்து அடிமைப்படுத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. இவனை கூப்பிட்டு போய் அவனோட ஊரில் சேர்த்துட்றாங்க. ஃபைனலி இவன் வந்து அவனோட காதலியை மீட் பண்ணுறதுக்காக தான் வேகமாக ஓடி போகிறான். போனால் அவனோட காதலி வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக கல்யாணமே பண்ணிக்காமல் இவனுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் நடந்தலாம். அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்திங்கனாலும் அவன் அந்த ஃபுல் ஸ்டோரி எழுதியிருப்பான் இல்லையா, அந்த புக்கு அவன் கையிலேயே இருக்கும். அவன் வந்து அந்த காட்டுவாசி அதாவது அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புளெலாம் நினச்சி பார்க்குறான் அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றதால அந்த புக்கில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை எழுதுகிறான். அப்படி எழுதின புக்கு தான் பார்த்தீங்கன்னா ராபின்சன் க்ரூசே. இந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா படமாக எடுத்திருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.